திருவள்ளுவரை மாநிலத்திற்குள்ளாக வைத்திருந்த மாநில கட்சிகளுடைய ஆட்சியை மாற்றி இன்றைக்கு திருவள்ளுவரை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி இங்கு வாக்குறுதி கொடுத்துருக்கு. இதன் வாயிலாக தமிழ் மொழி, தமிழர்கள் கலாச்சாரம், பண்பாடு இவை எல்லாமே உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கு. டூரிசம் செக்டரில் எதெல்லாம் நாங்கள் கொண்டு வர முடியும் புதுசாக, நான் இன்னொரு உதாரணம் சொன்னேன். சுயதவி குழுக்களுக்கு ஐடி செக்டர், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், இதிலெல்லாம் நாங்கள் லிங்க் பண்ண போகிறது. இதெல்லாமே புதிய வேலை வாய்ப்புகள் தான். நம்ம பொருளாதார ரீதியாக இன்றைக்கு 5வது பெரிய நாடாக இருக்கோம். 3வது இடத்துல கொண்டு வருவோங்கிற நம்பிக்கை இருக்குது. இது ஏதோ பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் சொல்லலை, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏஜென்சிஸ் சொல்கிறாங்க இந்தியா ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? கண்ணு முன்னால் நாங்கள் அதை நிகழ்த்தி காட்டியிருக்கோம். நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்மளோட வந்தே பாரத் ட்ரெயின் பல்வேறு உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட யூபிஐ அப்படிங்கிறத உலக நாடுகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்திய ரூபாயில் வர்த்தகம் நடக்கிறத இன்றைக்கி நம்ம சாத்தியமாக்கி காட்டிட்டோம். அதனால் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது குரூஷியலான காலகட்டம். கச்சத்தீவு அப்படிங்கிறத பிஜேபி கடந்த 2 வார காலத்துக்கு முன்னாடி அதை ஏன் சொன்னோம்? திமுகவினுடைய தலைவர் ஏதோ அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நாலேஜே இல்லாமல் கச்சத்தீவை கொடுத்துட்டுக்கோன்னு போய் பேசிகிட்டு இருந்தாங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று அதை வெளியிட்டு அவர் அது தொடர்பாக பேசவும் செஞ்சுருக்கார். அவரோட பேச்சிலையும் நிறைய விஷயத்தை அவர் குறிப்பிட்டார். இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறத நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு மட்டும் எங்கள் தேர்தல் அறிக்கை இல்லாமல், நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க, ஆட்சி அமைய வச்சிங்க, இந்த 10 வருஷ காலத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் என்னென்னவெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கார்டாகவும் அந்த தேர்தல் அறிக்கையை பார்க்க முடியும். ஏழை குடும்பங்களுக்கான இலவச உணவு தானியங்கள், கொரோனா காலத்திலிருந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை அப்படிங்கிற அந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற அந்த திட்டம் கிட்டத்தட்ட 80 கோடி மக்களுக்கு மேலே பலன் கொடுத்துட்ருக்கு. ஊரடங்கு நேரம் இருந்தது, அதுக்கு பின்னால் ஒரு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு உடனடியே உணவு தானியம் அப்படின்னு ஆரம்பித்த இந்த திட்டம் இன்றைக்கு பெருமளவு மக்களுக்கு அது பலன் தரக்கூடியதாக இருக்கிறதால அடுத்து வரக்கூடிய 5 வருஷ காலத்துக்கு மக்களை, குறிப்பாக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வயிறார உணவு உண்ணக்கூடிய அந்த திட்டம் அப்படிங்கிறது 5 வருட காலம் முழுமையாக செயல்படுத்தப்படும். அப்படிங்கிறது 25 கோடி மக்களை ஏற்கனவே வறுமை கோட்டிலிருந்து, வறுமையினுடைய பிடியிலிருந்து மீட்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு அந்த மக்களுடைய பசியை போக்குவதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய திட்டம் அப்படிங்கிறது இன்னும் தொடரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய வாக்குறுதியாக நாங்கள் பார்க்குறோம். முதியவர்களுடைய அனுபவமும் அறிவும் நம்மளோட இளைய சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருதல் அப்படின்னு பல்வேறு தரப்பு மக்களுக்கும் இருக்கக்கூடியதாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்குது. அது இல்லாமல் தமிழகம் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் ஏதோ அவங்களுக்கு தான் சொந்தமான மொழி மாதிரியும், தமிழை காப்பாற்றுறதுக்கு அவங்கள விட்டால் வேறு யாருமே இல்லாத மாதிரியும் 50 வருஷத்துக்கு மேலாக தமிழை வைத்து அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் இப்போது செஞ்சு கொண்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே திருவள்ளுவர் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் வச்சிருந்ததை மாற்றி இன்று திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் வாயிலாக உலகம் முழுவதும் தமிழினுடைய சிறப்பு, தமிழர்களுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான சென்டர்ஸு குளோபல் லெவலில் திருவள்ளுவருடைய பெயரால் அமைக்கப்படும். திருவள்ளுவரை மாநிலத்திற்குள்ளாக வைத்திருந்த மாநில கட்சிகளுடைய ஆட்சியை மாற்றி இன்றைக்கு திருவள்ளுவரை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி இங்கு வாக்குறுதி கொடுத்துருக்கு. இதன் வாயிலாக தமிழ் மொழி, தமிழர்கள் கலாச்சாரம், பண்பாடு இவை எல்லாமே உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கு. இவை இல்லாமல் வந்தே பாரத் ட்ரெயின், புல்லட் ட்ரெயின், இம்ப்ரூவ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெட்ரோ ட்ரெயினை பல்வேறு நகரங்களுக்கு விரிவுபடுத்துதல், வந்தே பாரத் ட்ரெயினோட கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது, இதன் வாயிலாக
அதிகப்படியான நகரங்களை வைத்திருக்கக்கூடிய தமிழகம்தான் அதிக பலன் பெறப்போகிறது. அது வந்து இளைஞர்களுக்கான திட்டங்களாக இருக்கலாம், அல்லது உள்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கலாம், நெடுஞ்சாலைகள், ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள். ஏற்கனவே கடந்த 10 வருஷ காலத்தில் தமிழகம் அதிகமான ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை பெற்றிருக்கிறது. அதனால் தமிழகத்திற்கும் இந்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது அதிகமான பலன் தரக்கூடிய அளவிலே வந்திருக்கிறது. கடந்த 10 வருட காலத்தில் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலம், பிஜேபி இல்லாத மாநிலம் இல்லை, அவங்களுக்கு அங்கே வந்து அதை பணத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் சமமாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துருக்கார். புதிய அறிவிப்புகளும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி புல்லட் ட்ரெயின், அதுக்கப்புறம் டெக்னாலஜி. அதனால தான் அதை வந்து நாங்கள் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா படிச்சிங்கன்னா ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற திட்டங்களுடைய நீட்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் அதனால தான் சொன்னேன், இட் ஆல்சோ வி கேன் see திஸ் மேனிஃபெஸ்டோ as a விஷன் டாக்குமெண்ட். நாங்கள் அடுத்த 2047 இந்தியாவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கான செயல் திட்டத்தையும் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான கவர்ச்சிகர அறிவிப்புகள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களான்னு தெரியல. கொடுத்துருந்தோம். அப்படி இருக்கும்போது அதை மீட்பதற்கான ஒரு அறிக்கையில கேட்கப்பட்டதான்னு தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பாக வந்து தமிழுக்கும் நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து ஏற்கனவே பிரதமர் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு, அதுவும் ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது புதிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு கிரியேட் பண்ணி நிறைய புதிய அறிவிப்புகள் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறேனே கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறதெல்லாம் புதிய அறிவிப்புகள். இளைஞர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் டூரிசம் செக்டரில் எதெல்லாம் நாங்கள் கொண்டு வர முடியும் புதுசாக. நான் இன்னொரு உதாரணம் சொன்னேன், சுயதவி குழுக்களுக்கு ஐடி செக்டர், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், இதிலெல்லாம் நாங்கள் வந்து லிங்க் பண்ண போகிறது. இதெல்லாமே புதிய வேலை வாய்ப்புகள் தான். அதனால் உங்களுக்கு நம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம், பட் நாங்கள் பண்ணியிருக்கிற வேலைகளில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வந்து 10 வருஷ காலத்தில் 10 கோடி பெண்களுக்கு வந்து இலவசமாக கேஸ் இணைப்பு, 11 கோடி பெண்களுக்கு கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்கோம். ஒரு சில இடங்களில் சேச்சுரேஷன் வந்திருக்கு. குறிப்பாக ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் 50 crore பீப்புளுக்கு வந்து இன்றைக்கி வந்து வங்கி கணக்குகள் வாயிலாக சேச்சுரேஷன் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கு. அதனால் ஏற்கனவே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எங்கெங்கெல்லாம் சேச்சுரேஷன் இருக்கோ அதை மக்களுக்கு பார்த்துட்ருக்காங்க. இது இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட வளர்ச்சிக்கு என்ன தேவை இருக்குது, அந்த மாதிரி தான் அதை பார்த்து கொடுத்துருக்கு. அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து நம்ம போகல அப்படின்னு வல்லுநர்கள் பார்க்குறாங்க. பெரிய அளவில் ஒரு ஐடியாலஜிக்கலாக மாற்றல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்ம இந்திய நாட்டில் ஜப்பானோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னு சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை வசதிகளான கழிப்பிடமோ கேஸ் கனெக்ஷனோ கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் இமீடியட்டாக நம்ம உடனே அதை கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் நம்ம அதை நோக்கி முன்னேறிட்டு இருக்கோம். அதனால தான் சொன்னேன், நம்ம பொருளாதார ரீதியாக இன்றைக்கு 5வது பெரிய நாடாக இருக்கோம், 3வது இடத்துல கொண்டு வருவோங்கிற நம்பிக்கை இருக்குது. இது ஏதோ பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் சொல்லலை, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏஜென்சிஸ் சொல்கிறாங்க இந்தியா ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? கண்ணு முன்னால் நாங்கள் அதை நிகழ்த்தி காட்டியிருக்கோம். அதனால் புதிய வேலை வாய்ப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஜப்பானில் இருக்கக்கூடிய ட்ரெயினை பற்றி நம்ம எல்லாரும் பெருமையாக பேசுவோம், புல்லட் ட்ரெயின். இன்றைக்கி வந்தே பாரத் ட்ரெயினில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும், அந்த ட்ரெயினை நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டதுங்க. நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்மளோட வந்தே பாரத் ட்ரெயின் பல்வேறு உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட யூபிஐ அப்படிங்கிறத உலக நாடுகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்திய ரூபாயில் வர்த்தகம் நடக்கிறத இன்றைக்கி நம்ம சாத்தியமாக்கி காட்டிட்டோம். அதனால் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது குரூஷியலான காலகட்டம். அடிப்படையில் இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவையோ, இப்போ நாங்கள் எடுத்த உடனே ஜப்பான் மாதிரி நாங்கள் 4 சிட்டி உருவாக்கிட்டோன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அங்கே பெண்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வசதி இல்லைங்க, நீங்கள் இதை கொடுத்து எனக்கு பிரயோஜனம்னு அடுத்த கேள்வி உங்ககிட்ட இருந்து வரும். நாங்கள் இந்தியா மாதிரியான ஹைலி டைவர்சிஃபைடு நேஷன். ஒரு பக்கம் இயற்கை வளங்கள் இருக்கும், இன்னொரு பக்கம் பற்றாக்குறை இருக்குது. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எல்லாத்துக்குமான ஒரு அரசாக இருக்கிறது அப்படிங்கிற திசையில் வெற்றிகரமாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கு பிஜேபி அரசு. கச்சத்தீவு நாங்கள் வந்து அயல் நாடுகளுடைய எங்களுடைய உறவு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வித் நெய்பர்ஸ். இன்றைக்கி ஸ்ரீலங்கா மாதிரியான ஒரு நாடு அவங்க பொருளாதார ரீதியாக நசிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கும்போது கூட இந்தியா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணி இவங்களை இன்றைக்கி ரிவைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கு. கச்சத்தீவு அப்படிங்கிறத பிஜேபி
கடந்த 2 வார காலத்துக்கு முன்னாடி அதை ஏன் சொன்னோம்? திமுகவினுடைய தலைவர் ஏதோ அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நாலேஜே இல்லாமல் கச்சத்தீவை கொடுத்துட்டுக்கோன்னு பொய் பேசிகிட்டு இருந்தாங்க. இது இவங்களோட பொய், இது அவங்களோட நாடகம் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன நடந்தது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வச்சோம். ஆனால் கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி. அது இன்னொரு நாடு அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கெல்லாம் சாத்தியம் இருக்கோ நம்முடைய இந்திய மீனவர்களுடைய உரிமையை பாதிக்க விடாமல் எதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அத்தனை கொண்டு வர போகிறோம். கச்சத்தீவு மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் பங்களாதேஷ், இந்த பக்கம் பாகிஸ்தான், நம்மளோட நதிநீர் பிரச்சனை இருக்குது, சீனாவோட இருக்குது. அதனால் எல்லா பக்கத்துலேயுமே இந்தியா வளருகின்ற பொழுது ஒவ்வொரு அயல் நாடுகளுடன் நம்மளோட உறவை மேம்படுத்துவதன் வாயிலாக இந்திய நாட்டினுடைய இறையாண்மை மற்றும் இந்தியர்களுடைய பாதுகாப்பு மற்ற அம்சங்களை செயல்படுத்துறது அப்படிங்கிறத எங்களோட திட்டம். கச்சத்தீவை தாரை வார்த்துட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இத்தனை வருஷ காலம் நாடகம் ஆடிட்டு இருந்த ஒரு கட்சி எங்கள் அரசாங்கம் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? கச்சத்தீவு ஏன் முக்கியம் நம்மளோட இந்திய மீனவர்களுக்கு? நம்முடைய எல்லை சுருங்குகிறது. இதன் வாயிலாக ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி மீனவர்கள் மீன் பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த மீனவர்களை கைது செய்கிறதோ நடவடிக்கை எடுக்கிறது தொடருது. இந்த விஷயத்தை திமுக அரசு இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத மாற்றி உண்மை இல்லைங்க, இதுதாங்க உண்மை அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் முன்பாக வச்சுருக்கோம். 1. 2வது, கச்சத்தீவை கொண்டு வருவதன் காரணமாக இந்திய மீனவர்களுடைய நலனுக்காக தானே கேட்குறோம். இந்திய மீனவர்களோட நலன் தானே முக்கியம் கச்சத்தீவில். இந்திய மீனவர்களுக்கு நம்மளோட கடலோர குறிப்பாக நெருக்கத்தில் நம்மளோட எல்லைக்கு பக்கத்தில் மீன் இல்லைங்கிறதால தான் மீனவர்களுக்கான அமைச்சகம் முதல் முறையாக அமைத்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு அவர்களுக்கு உதவி செய்து இன்று 2004 14 வரைக்கும் கம்பேர் பண்ணுங்கள், மீனவர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, 14 24 வரைக்கும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் என்ன மக்களுக்கு அந்த காப்பாற்றணுமோ அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்கோம். கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி எப்படி அணுக முடியுமோ அதை நாங்கள் எப்படி அணுகுவோம்.